வாங்க, கை கால கழுவிக்குங்க, கழுவுங்க. இந்தாங்க, தொடச்சுக்குங்க. கொடுங்க. நீ எப்படா வந்த? இப்பதான் வந்தேன். ஏமா, என்ன அப்பா கவனிப்பு எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏய், நீ சுமாரி. டேய், சந்தையில நீ ராமசாமி ஆளுங்களை அப்படி கவனிச்சப்போ பெத்தப்ப நான் இது கூட கவனிக்க கூடாதா? அதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சா? யார் சொன்னா? ஸ்டார் டிவில. டேய், ஒலவாய மூடலாம், ஆனா ஊர்வாய மூட முடியாதுடா. எவன் எக்காடு கட்டு போனா உனக்கு என்னன்னு சொல்ல வரீங்க? அது எனக்கு தெரியுது. என் கண்ணுக்கு முன்னாலே ஒரு அணியை நடக்கும் போது அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதுலயும் சின்ன வயசுல இருந்தே நல்லவனா வளர்த்தீங்க பாருங்க. அது தாண்டாமங்கனே நான் பண்ண பெரிய தப்பு. அன்னைக்கே எங்க அப்பன் பேச்ச கேட்டிருந்தா அமெரிக்காலயோ லண்டன்லயோ நான் போய் செட்டில் ஆயிருப்பேன். இவளையும் கட்டிக்கிட்டு உன்னையும் பெத்துக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. சத்தியம்மா, உன்னை கட்டிக்கிட்டு என்ன பெத்துக்கிட்டு அவஸ்தையா? கேட்டு சும்மா இருக்கே. டேய், நான் உனக்கு நீ அவன்கிட்ட மாட்டி விடுவேன். திட்டினா அப்பதான் மாட்டி விடுவேன். டேய், அவர்கிட்ட என்னடா வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு? உனக்கு பசியா இருக்கும், வா சாப்பிடலாம். நான் வெட்டி பேச்சு பேசுறேனா? என்ன? கட்டின பொண்டாட்டியும் மதிக்கல, பெத்த மவனும் மதிக்கல. அடியே, அவனை வெட்டி பேச்சு பேச்சு ஊர் சுத்தாம எழுதி போட்ட வேலை என்னாச்சுன்னு போய் பார்த்து வர சொல்லு. ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? வரும்போது கேட்டு வந்துட்டேன். அடுத்த வாரம் வரும் இருக்காங்க, வேலை கிடைக்கணும் பேசிக்கிறேன். போடா. ரொம்ப முறுக்காங்க, மீச கையில வந்துட போகுது. டாய், சந்தைக்கு இவர் போக வேண்டியதானே? ஏன் ஆத்தா கூட்டி போறாரு? வேலை முடிஞ்சு வந்தா யார் நமக்கு சோறு போடுறது? வேணும்னா நான் போடுதா? வந்து போடு. நீயா? நீ இப்படி வந்த? கதை திறந்துருந்துச்சு வந்தேன். திறந்து வந்தா வந்துடுறா? ஊவா, என்ன விளையாடுறியா? எதுக்கு வந்த? அத கதையா? வண்ண பார்க்கத்தான் வந்தேன். என்ன பார்க்கவா? பாத்துட்டு இல்ல, முதல்ல கிளம்பு. உன்கிட்ட நிறைய பேசணும். இத்தனை கூட பேச முடியாது, முதல்ல கிளம்புனே. அட போன்னு சொல்ற முனைகிட்டு இருக்க. என்ன வாடி சீக்கிரமா. சும்மா நொய் நொய் நொய்ன்றா. ஐயோ, எங்க அப்பா மட்டும் போட்டிருக்க. இப்படி பார்த்து தப்பா நினைப்பாங்க. நீ சீக்கிரம் ஓடி போயிரு. நான் போக மாட்டேன். போக மாட்டேங்கிற? அப்போ குளத்தங்கரைக்கு வரணும். கண்டிப்பா வரேன். கண்டிப்பா வரணும். அட கண்டிப்பா வர. நீ போ. ஏண்டே, இனி போகாத. இங்கே எங்க ஒளிஞ்சிட்டு அப்புறமா போ. எங்க ஒளிஞ்சிருது? இங்க ஒளிஞ்சுக்க. நேரம் அப்பா இங்கே வருவாரு. இங்க வா, அப்படி உட்காரு. ஐயோ, இது மிளகா பாயாச்சு. வேணாம். டேய், என்னடா திருவிழா கூட்டத்துல தொலைஞ்சு போன மாதிரி திருதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, இப்பதான் ஆபீஸ்ல வந்தேன். ஆமா, நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க. அப்பா ரொம்ப பசியா இருப்பாருமா, நீ கூட சாப்பாடு போடு. அவரு இப்பதான் 5-6 கலர் குடிச்சாரு. குடிச்சாரா? குடிப்பாரு, இவனு ஊத்து. ஏய், அவனுக்கு வேற வேலை கிடையாது, போய் சமடி போடி. சந்தை போடுதா? தூக்கமா வருதா? சீக்கிரம் படுங்க, போங்க. அங்க போறீங்க? படுக்கிறதுக்கு பாய் வேணும்டா. நீங்க பாயில படக்கூடாது, தரவே படுங்க. அந்த பாயில படுத்தாதான் எனக்கு தூக்கம். அதான் ஏன் பாய், அதுல நீங்க படக்கூடாது. ஏய், என்னடா ஓன் பாய் ஏன் பாய் பேசுற? எனக்கு பாய தொடப்படாது, பாய தொடப்படாது. ஏன்டா பாய் நட்டமா நிக்குது? சும்மா ஒரு அட்ராக்ஷன் படிச்சிருக்கேன். என்ன அட்ராக்ஷனோ எவ்வளவோ. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. மிளகா நெடி ஜாக்கிரதை, ரொம்ப நெடி. ஓவர் நெடி. ஏன்டா மோனே, ஒரு தும்மல் ஓங்கிட்ட இருந்து வருது. ஆமா, இன்னொரு தும்மல் எங்க இருந்து வருது? இன்னொரு தும்மல் தான் இது. டாய், அது ஏற்கனவே குழப்பம். மேற்கொண்டு நீ என்ன குழப்பாத. ஐயோ, என்ன ரொம்ப குழப்பறாரே. என்ன ஏமாத்த முடியாதடா. என்ன பண்ண? தள்ளுறானா? மனுஷனை நிம்மதியா படுக்க விட மாட்டேன்றானே. அவ்வா ஆண்டவா. பாலே, அப்பா, நான் பாய் எடுக்கும்போது அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சே. பொண்ணா? நீங்க எப்படி இருக்க முடியும்? நம்ம வீட்டுல யாரும் வர முடியுமா? என்ன பேசி நீங்க? அதான பார்த்தேன். அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு பாலே. எங்க உட்கார்ந்து பாருங்க, எப்படி தர? என்ன நீங்க பிரம்மபுரமா பேசிட்டு இருக்கீங்க? அதான் ஒரு பொண்ணை பார்த்தேன். பொண்ணை பாத்துக்க முடியாது. நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். ஏமா, இங்க பாருமா, அப்பா வந்தல இருந்து பொண்ணு அலையறாரு. என்னங்க? அது ஒண்ணும் இல்ல, மிளகா நெடி. நீ வேற ஏன்டா? ஏய், அது நான் அப்படி குத்து இருக்கிற மருந்த சந்தன மாதிரி ஆடுறா. அப்பா,
நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். வைத்தியரையா இங்க கொஞ்சம் வாங்கல. இவங்களோட ஒரு அக்க போரா போச்சு. எதுக்குடா கூப்பிட்ட? வயிறு எரியுதுங்க. என்னடா சாப்பிடுற? மீன் குழம்பு. யாரு கொடுத்தா? நான் தாங்க கொடுத்தேன். எதுக்கு கொடுத்த? நாக்கு செத்து போச்சுன்னு சொன்னாரு. ராத்திரிக்கு இவனும் சேர்த்து போயிருவா. இவனை தூக்கிட்டு போ. திங்கிறான் பாரு. குறாதா? ஏய்யா அவன் மட்டும் கோழி பிரியாணி திங்கிறான். ஏன்டா கோழி மூட்டுற? அவன் கோழி மூட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ என்னடா சாப்பிடுற? பிரியாணி. ஏண்டா இது என்ன முனியாண்டு விலாசம் நினைச்சிட்டீங்களா? அவன் மீன் குழம்பு சாப்பிடுற, நீ பிரியாணி சாப்பிடுற. குறாதா? என்னடா வியாதி உனக்கு? பிபி. பிபி இருந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பிபின்னு ஊதிடுவாங்க. ஏமா அவன் கேட்கறான்னு கொடுக்குற அறிவில்ல? அவர் தாங்க ஆசைப்பட்டு கேட்டாரு. ஆசைப்பட்டு கேட்டானா விஷத்தை கொடு. என்ன படுற? ஏன் இந்த ஆளு பிடிக்கிட்டே இருக்கிறான்? எத்தனை நாளைக்கு தான் இந்த மூலிகை அரைச்சு உருண்டை உருண்டையா உருட்டி 1 ரூபா 2 ரூபாய்க்கு எப்ப வித்து எப்ப பணக்காரனா வருது? பேசாம நாட்டு மருந்து அரைக்கிறத விட்டுட்டு நாட்டு வெடிகுண்டு செய்யலாம். அதுக்கு தான் இப்ப கிராக்கி. 4 பில்டிங்க்கு வச்சமா, 4-5 பேர் மேல வீசினமா, 4-5 லட்சத்தை சம்பாரிச்சமான்னு இருக்கணும். இந்த வைத்தியருக்கு பொழைக்கவே தெரியல. ஆமா ஆமா. வைத்தியரே நான் எப்ப போவேன்? 2 நாள்ல போயிருவியா? வீட்டுக்கு போயிருவியா? வைத்தியரே, வைத்தியரே, என்ன உனக்கு? உடம்புல வியாதிங்க. உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியலையே. இங்க ஏதோ ஒண்ணு இருக்குங்க. இங்க என்ன இருக்கு? இல்ல இதயத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. உடம்புக்குள்ளார இதயம் இருக்கு, இதயத்துக்குள்ளார என்னப்பா இருக்கு? அப்ப உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. டெஸ்ட் பண்ணுங்களேன். கடைசி வரைக்கும் பார்த்துட்டா உனக்கு மூளை கூட கிடையாது. உங்களுக்கு துப்புரவா தெரியல? எனக்கு துப்புரவா தெரியலையா? ஆமாங்க, ஏதோ ஒண்ணு இருக்குங்க. எனக்கு தெரியாம என்ன வியாதி? அப்ப நீங்க யோசனை பண்ணி வைங்க, நான் பெட்ல அட்மிட் ஆக்கிறேன். ஏய், நீயே வந்த, நீயே வியாதி இருக்க, நீயே அட்மிட் ஆயிட்ட. எந்தர்றா? எனக்கு என்னமோ இங்கேயே தங்கணும் போல தோணுது. ஏண்டா இது என்ன லாஜா? எந்தர்றா? அட அப்பா, என்னப்பா நீங்க அவரை ஏன் போன்னு விரட்டுறீங்க? அதான் ஒரு கட்டில் காலியா தானே கிடக்கு. நமக்கு தேவை துட்டு தானப்பா. என்னப்பா நீங்க நீங்க சீக்கிரம் பணம் சேர்த்தா தானே எங்க கல்யாணம் நடக்கும். இல்ல ஏன் கல்யாணம் நடக்கும்னு சொல்ல வந்தப்பா. என்னடா உன் பேரு? செவத்துக்கண்ணுங்க. ஏய், செவத்தக்கண்ணு எழுதிக்க. எந்த ஊரா? உனக்கு எப்படி தெரியும்? இல்லையா நான் சொல்ல இவர் தான் சொன்னாரு. அப்போ நீ பேசலையா? இல்லையா நான் பேச இவர் தான் பேசினாரு. அப்படியா? ஆமா. என்ன பண்ண நீ? இல்ல படுன்னு சொன்னப்பா. யோ பையா நீ வேற. என்னப்பா நீங்க வர வர எம்எல்ஏ சந்தேகப்படுறீங்களா? ஐயா இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க என் கல்யாணத்துக்கு பணம் சேர்த்தா என்ன சேர்த்தாட்டேன்னா அவர் யாரோ நான் யாரோ நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். டேய், பக்கத்து ஊர்ல ஒரு கிழவி இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துட்டு இருக்குது. நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன். இங்க வந்தவன் எவனும் தப்பிக்கவே முடியாது. ஒண்ணும் யோசிக்காதீங்க. ஒரு வகையில பார்க்க போனா மாப்பிள்ளை உங்களுக்கு தூரத்து சொந்தம். அதனால ஒத்த காலம் நிக்கிறாரு உங்கள்ட்ட சம்பந்தம் பண்ணணும்னு. இத பாருங்க, எனக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம் தான். ஆனா மாப்பிள்ளை பையனை பத்தி தெரியாம எப்படிங்க? சொல்லுங்களேன் தம்பி. அதாவதுங்க, எனக்கு எங்க ஊர்ல 4-5 பிராந்தி கடை இருக்குது. அதுல இருந்து ஒரு சொட்டு கூட குடிச்சது இல்லைங்க. 4-5 பொட்டி கடை வச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரு பீடி சிகரெட் கூட எடுத்து இது வரைக்கும் குடிச்சது கிடையாதுங்க. அவ்வளவு ஏங்க, எங்க கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில 150 பொண்ணுங்களுக்கு மேல வேலை செய்றாங்க. அவ்வளவு அழகழகான பொண்ணுங்க. ஆனா நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட ஏறெடுத்து பார்த்தது இல்லைங்க. அதை விடுங்க, எங்க வீடு நிறைய பீரோ நிறைய பணம் நகை நட்டு, நான் அதுங்க தொட்டது கூட இல்லைங்க. அப்புறம் எதுக்கு என் பொண்ணை கட்டிட்டு போய் பீரோல வச்சு பூட்டி வைக்கிறக்கா? ஏயா, இவர்கிட்ட எல்லாமே இருக்குதா, ஆனா தொட மாட்டாராம். மரியாதையா வெளியே போயிருங்க, இல்லன்னு கொஞ்ச நேரத்துல காப்பி தர மாட்டேன், கட்டாயம் கொடுத்து நீ கவலைப்படாதமா. உனக்கு சூப்பர் மாப்பிள்ளைய நான் பாக்குறேன். அடடா, நம்ம வைத்தியர் பொண்ணு அடி பலமா படிச்சாமா. மோதம் யாரு? காட்டெருமையாச்சே. அம்மா சோடா வேணுமா? கலர் வேணுமா? பெப்சி வேணுமா? ஆரஞ்சு வேணுமா? ஆப்பிள் ஜூஸ் வேணுமா? ஆலிசி வேணுமா? ஒன்விட்டா வேணுமா? பூஸ்ட் வேணுமா? வேற என்னமா வேணும் சொல்லுமா. எனக்கு ஒண்ணு வேண்டாம், வலிக்குது.
ஏயா பாத்து வரக்கூடாது. பார்த்ததுனால வந்து விழுந்தேன். என்னையா திமிரா பேசுற? ஐயோ அவர் மேல தப்பு இல்லைங்க. ஒரு பொண்ணு நீளமா ஜடை போட்டுட்டு போச்சா, அத பாத்துட்டே போய் நான் தான் அவர் மேல மோதிட்டேன். நீ பொம்பளை பிள்ளமா, நீ எப்படி வேணாலும் வரலாம். இவனுக்கு அறிய வேண்டாம். ஐயோ ஏயா பொம்பளை பிள்ளை மேல மோதிரம் இல்லாம முனைகிட்டா இருக்க. ஐயோ நல்ல அடியா. ஏன் அடிக்கிறீங்க? இதான் அடிக்க சொன்னா? ஐயோ சைக்கிள் விழுந்து எனக்கு உடம்பு நல்ல அடியா. அத முதல்ல சொல்லக்கூடாதா? நல்ல ஆளியா. தூங்க வாங்க. பாத்து வா, எந்திரி வா. எந்திரி. ஐயோ, பரவாயில்ல. பரவாயில்ல, எந்திரி வா. பாத்து மேல வா. என்ன வந்தவள முடிஞ்சா? சரிங்க. பாத்து வேண்டாமா? வரமா. பாவம், என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை. சேச்சா, நான் அதுக்காக வருத்தப்படல. என்ன ஒண்ணு ஒருத்தனாவது என்ன வந்து விசாரிக்கல தான். நீங்க வைத்தியம் பண்ண Yes. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? Oh no. ஏன்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணு கேக்கட்டுன்னு எங்க அப்பா வெயிட் பண்றாரு. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? உங்களை மாதிரி தாங்க. ஆ. பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை தேடி வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வயசு என்ன? 32. உங்க பண்ண சொல்லல, உங்க வயசை கேட்டேன். Sweet 22. ஓ, உங்க ஏஜ் என்ன? அம்பளைக்கு வயசு இருக்கு. தம்பி தம்பி தம்பி. அடரே போஸ்ட்மேன் சாரா, என்ன விஷயம்? இந்த மணி ஆடுறா? அன்னைக்கு ஒரு 50 ரூபாய் கடன் வாங்கிறது இல்ல? ஆமா. அதை இப்ப திருப்பி கொடுக்குறேன். அப்படியா? மறந்தே போச்சு. நீ மறக்கலாம், கடன் வாங்கி நான் மறக்க முடியுமா? வெரிக்கெட் வெரிக்கெட், அப்படித்தான் இருக்கேன். நான் வரேன். தம்பி என்ன இப்போ ஃப்ரெஷ்ஷா ஒரு 100 ரூபாய் கடன் கொடுங்க. எதுக்கு இதை கொடுக்கணும்? அதுக்கு மேற்கொண்டு 50 ரூபா தாங்க கேட்டுக்கலாம்ல? எப்பவுமே என்கிட்ட ஒரு பாலிசி உண்டு. பழைய கடனை திருப்பி கொடுத்துட்டு தான் ஃப்ரெஷ்ஷா புதுசா கேட்பேன். வெரிக்கெட் வெரிக்கெட், அப்படித்தான் இருக்கேன். என்கிட்ட ஒரு பாலிசி இருக்கு. என்ன? வாங்கின இடத்துல கடன் கொடுக்கறது இல்ல. ஐயோ, என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப பணம் கொடுக்க மாட்டீங்களா? நான் சொன்னதான், கொடுக்கவே மாட்டேன். உங்ககிட்ட பணம் வாங்காம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். என்ன எச்சரிக்கையா? என்ன குல்ஃபியா வைக்கிறேன்? கிண்டலா? பணம் கொடுக்கவே மாட்டேன். நாமும் தப்பு தான் பண்ணிட்டோம். அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட கூடாது. மக்கு கொடுத்துட்டு ஏன் யோசிக்கணும்? எப்படி தொலைச்சிருவேன். போக மாட்டேன். வாங்க, இத முன்னாடியே கொடுத்துருந்தா. வாங்க வந்து கொடுங்க. வாங்காம போக மாட்டேன். என்ன பாக்குறீங்க? யோசிக்காம கொடுத்துருங்க. நீ பண்ண காரியத்துக்கு கொடுக்க முடியுமா? ஏயா உன்ன சிரிக்காதயா. இந்தா நீ கடன் 100 ரூபாய். இந்த இடத்துல வாங்க மாட்டேன். இதுவும் என் பாலுது. என்ன நீ கொடுப்பா, எக்ஸ்ட்ரா ஒரு புறவிட அவனுக்கு. டேய், உங்ககிட்ட டீ வேணாம், பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வா. சீக்கிரம் போ. வேணாம், உனக்கு இந்த கடை டீயே போ. என்னாச்சு? ஏப்பா, ஏதோ ஒரு வண்டி வருதே. யாரு? வண்டி நிறுத்து. டீ கடைக்காரரு, ஒரு டீ போடுங்க. தாங்க வேணுமா லைட்டா வேணுமா? நான்
வள்ளிமலை கோயில்ல தான் இருப்பேன். அங்க 1 மணி நேரம் இருப்பேன். அம்மா டீ ஸ்ட்ராங்கா வேணுமா லைட்டா வேணுமா? அதான் 1 மணி நேரம் இருப்பேன்னு சொல்றேன்ல. பாத்தீங்களா வசதியான இடத்துல பிறந்த பொண்ணு அதான் சம்மந்தமா பேசிட்டு இருக்குது. அதான் என்ன சொல்றேன், டீ போடா. ஏமா டீ லைட்டா வேணுமா ஸ்ட்ராங்கா வேணுமா? உன் டீ வேணும் ஒண்ணு வேணும். வண்டி ஏறியா? இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. தெரியல என்ன அந்த பொண்ணு கோயிலுக்கு ஒண்ணு தான் வர சொல்லிட்டு போகுது. அப்படியா? டேய், இந்த நடிக்கிற வேலை தானே என்கிட்ட வேணாங்கிறது. யார் அடிக்கிறது? சரி சரி மழுப்பாம சீக்கிரம் கிளம்பு 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 கிளம்பு. நீ வேறடா, எனக்கு வேற வேலை இல்லையா? எனக்கு வண்டியா நிறைய வேலை இருக்கு. ஆமா உன் வேலை வண்டியில தான் இருக்கு. இந்த டீ சாப்பிடுங்க. 2 டீ இவனுக்கே கொடுங்க. உன் டீயை ஒரு நாள் சாப்பிட்டுருக்கேன், இது கொடுக்குறேன். என்ன டீ கடைக்காரரா? சௌக்கியமா? இருக்கிறேம்மா. ஒரு டீ போடுங்க. போட டீ இருக்கு சாப்பிடுங்க. போட்ட டீ எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு புதுசா தான் வேணும். இத பாருங்க, நான் குளத்தாங்கரையில இருக்கிற மாந்தோப்புக்கு போறேன். 1.5 மணி நேரம் இருப்பேன், புரிஞ்சுதா? 1.5 மணி நேரம். அப்ப நான் வரட்டுமா? டீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். டீ எனக்கு வேண்டாம், நான் வரட்டுமா? வர்றேன். தம்பி என்ன சொல்லிட்டு போகுதுன்னு புரியுதா? உனக்கு புரியுதா? புரியலையே. வேலையை பாடுறா. என்னங்கப்பா இது? ஏய் நில்லு, எங்கடி போற? என்னடா இது? ஊர்ல இருக்கிறவங்க பூரா எங்க போறேன்னு எங்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. கட்டின பொண்டாட்டி என்கிட்ட சொல்லாம போறா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கருப்பா குண்டா இருக்கிறீங்களே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏ ஒல்லியா அழகா இருக்கியே. என்ன பண்ண? சிரிச்சேன். சிரிச்சியா? நான் எவனோ வெடிகுண்டு வச்சுதான் நினைச்சேன். உன்னை அடிக்கடி சந்திக்கணும். எங்க மீட் பண்ணலாம்? டீ கடை ஓகேயா? பப்ளிக் பிளேஸ். நம்ம காதல் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எங்க அப்பா வைத்தியர் தானே, உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்குன்னு சொல்லி எங்க வீட்டுல வந்து படுத்துக்குங்க. அதுக்கு மருந்து வச்சு கொள்றதுக்கா? அப்படி இல்லங்க, எங்க அப்பா தூங்குனதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் சந்திக்கலாம்ல. குட் கேர். மாமோய், ஆடாதோட இலையே, அஞ்சன மச்சியே, கடுக்காயே, முஸ்கு முஸ்காயே, முடக்கத்தானே. என்ன ஒரே பச்சலையா போட்டு வர்ணிக்கிறீங்க? நீ வைத்தியர் பண்ணாச்சா, அதான் மூலிகையா வந்து விழுகுது. ஆமா என்ன வர்ணிக்க மாட்டியாக்கும்? வர்ணிக்கிறேன். தாரோடு தலையழகா, அமாவாசை இருட்டழகா, நெய்வேலி நிலக்கரியே, நேத்து பழுத்த நவாப்பழமே, ஏ ஈச்சம் பழமே. ஆமா இந்த கருப்பு பழமும் இந்த செவப்பு பழமும் எப்ப ஒண்ணா சொல்றதான்? உடனே சேர்ந்துருவோம். ஒப்ப சம்மதிக்கட்ட உங்க கூட ஓடி வந்துடுறேன். என்ன எடுத்து வருவேன்? எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்க பழம் நகை எல்லாத்தையும் வலிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கு அவசியமே இல்ல. மாப்பிள்ளை இருங்க, நீங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து படுத்ததுக்கு காரணமே என் பொண்ணை டாவடிக்கிறதுக்கு தானே. அப்பா அப்பா, நானும் அவரு முதல்ல சைக்கிள்ல மோதிக்கிட்டோமா, அப்ப இருந்து அவர் மேல எனக்கு ஒரு இது. புரியுதுமா, இனிமேல் மாப்பிள்ளை எங்கேயுமே போக வேண்டாம். நம்ம சொத்து சொகம் வீடு வாசல் அத்தனையும் அவர் பேர்லயே எழுதி வச்சு உன்னையும் அவருக்கே கட்டி கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்க போறேன். அப்படியா மாமா? ஆமா. நீங்க வைத்தியராச்சா, ஏதாவது ஒண்ணு பண்ணிருவீங்கன்னு பயந்து போயிட்டேன். பயப்படக்கூடாது மாப்பிள்ளை, உங்களுக்கு தைரியம் வர்றதுக்காக நான் ஒரு லேகியம் தர்றேன். கொடுங்க பின்னிடுறேன். வாங்க மாப்பிள்ளை, வாங்க வாங்க உட்காரு. அம்மா நீ போய் உள்ள போய் வேலைக்கு அப்பா போமா. மாப்பிள்ளை என்ன பண்ணு எனக்கு தெரியாதா? உள்ள போய் படு. மாமோய், நானும் உள்ள போய் படுத்துக்கிட்டுமா? உள்ள போய் படுறியா? கோழி கூட்டுக்குள்ளார போய் படுறேன். ஏதோ ஒண்ணு தர முடியல, சீக்கிரம் கொடுக்கல. அற மாப்பிள்ளை, ஏன் அவசரப்படுறீங்க? இன்னைக்கு ஒரு வழி உங்கள என் பொண்ணையா கடத்திட்டு போலான்னு பாக்குற? தைரிய லேகியம் வேணுமா உனக்கு? தைரிய லேகியா? நாய் லேகியத்தை கொடுத்து உன்ன நாய் மாதிரி நான் அலைய வைக்கல. நான் நாட்டு வைத்தியம் இல்ல. மாப்பிள இத சாப்பிடுங்க, அப்புறமா பாருங்க. உன்னை பார்த்து மயங்கி போன நேத்து, மனசு வச்சா இன்பம் வரும், பழைய நிலைய மாத்து. இந்த பாட்டை இப்ப எதுக்கு பாடுறீங்க? எல்லாம் ஒரு சந்தோஷம் தானே மாப்பிள? சந்தோஷத்தை விடுங்க, இப்ப சாப்பிடறேன் லேகியா. இதோட எபக்கிட்டு எப்ப தெரியும்? 48 மணி நேரத்துல தெரியும். நீங்க படுங்க. நீங்களும் கொஞ்சம் கூட படுங்களேன்.
உங்க பக்கத்துல என் பொண்ணுதான் மாப்பிளை படுக்கணும். நாளைக்கு நாளையில இருந்தல்ல, காலையில இருந்தே. காலையில இருந்தா ஜிம்மி என்ன நாய் ஊழ விடுற மாதிரி விடுற? இல்லையே, நான் கொட்டாவில விட்டேன். கொட்டாவியா விட்ட? எங்க இன்னொரு தடவை கொட்டாவி விடு. இது நாய் ஊழ விடுற சத்தம் தான். அப்படியா அண்ணே, யாராவது சாகர மாதிரி இருந்தா தான் நாய் ஊழ விடும்னு சொல்லுவாங்க. நான் 3 பேர் இருக்க, யாரும் சாக போறோமோ? ஏன் கஷ்டப்படுறீங்க? இன்னும் 2 தடவை விட்டுறேன், எல்லாரும் போய் சேர்ந்துருக்க. என்ன காலங்காத்தால நாய் ஊழிட்டுக்கிட்டு இருக்கு? ஐயோ, செவத்தகண்ணு நாய் மாதிரி ஊழிட்டுக்கிட்டு இருக்கு. செவத்தகண்ணு, கருத்தம்மா, ஐயோ, ஐயா, என்னது கட்டில் கடையில போய் ஒளிச்சுக்கிட்ட? இப்பெல்லாம் எனக்கு இங்கேயே படுத்து கொடுத்தோம். ஐயா, வா வெளியில. கையில இருந்து பாலு எனக்கு, உனக்கு தான். எனக்கா? உனக்கு தான். இந்தா. ஐயோ, அப்பா, இங்க வந்து பாருங்களேன், நாய் மாதிரி நக்கி குடிக்கிறாரு. பண்றானா? பண்ணிட்டு அதுக்காகத்தானே நாயிலேயுமே கொடுத்தேன். ஏடா, வைத்தியர் பொண்ணுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்குதா? என் பொண்ணை கட்டிட்டு இந்த வீட்லயே மாப்பிள்ளையா இருக்கணும்னு நினைச்சியல்ல, இதே வீட்டுல நீ நாயாக்குறா? நாயே, நீ முதல்ல உள்ள போமா. இந்தமா ஒரு கப்பு டீ. அண்ணா, இனியோட 75 ரூபா ஆச்சு. சரி சரி. ஏன் நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு பொறையவே பாத்துக்கிட்டு இருக்க? எனக்கு மனசுக்குள்ள ஒரு குறை, அதான் புறையே பாத்துக்கிட்டு இருக்கேன். வானத்துல ஒரு பொறை இருக்குதுல்ல, பார்க்க வேண்டியதானே? எனக்கு அந்த புறம் பிடிக்காது, இந்த புறம் தான் பிடிக்கும். டீ கடைக்கார, எந்த நாய்க்கு எதையோ புடிச்சிட்டு போகுது, எனக்கு வகுறு பசிக்குது, ஒரு பொறைய போடுங்க. ஏன் எனக்கு போட்ட பொறைய நீ கவன? ஏன் இவ்வளவு சிரமம்? கையிரண்டு இருக்கதல்ல ராசா. யோ, என்னையா லொல்லு லொல்லுன்ட்டு பொறை காசு குடியா? பொறைக்கிறவெல்லாம் வச்சுட்டா மூஞ்சில சுடுதண்ணி ஊத்தியா? நாய் குடிக்கிற காப்பி இங்க இந்த அகத்தியனை காணோம். அப்பா, அப்பா, கொஞ்சம் இருங்கப்பா. என்னப்பா நீங்க இவருக்கு நாய் லேகியத்தைய கொடுத்து இப்படி நாயா அலைய விட்டுருக்கீங்க? மாத்து மருந்து கொடுங்கப்பா. பெத்தவங்களுக்கு தெரியாம பொண்ண லவ் பண்ணி தூக்கிட்டு போற நாய்க நாயாத்தான் அலையணும். ஐயோ, நான் தெரியாம லவ் பண்ணிட்டேன். எப்படியாவது இவரை மனுஷன் ஆக்குங்கப்பா. நான் மிருகமானாலும் ஆவணே ஒழிய இவனை மட்டும் மனுஷனாக்க மாட்டேன். அது இந்த நாட்டுக்கு நல்லதில்ல. இதுதான் இவனுக்கு கடைசி பிறவி. நீ முதல்ல உள்ள போ. அப்பா, அப்பா, என்னப்பா ஆச்சு? வெறு நாய் கடிச்சாலும் பரவாயில்ல, வெறி நாய் கடிச்சிருச்சு. அப்பா, அவருக்கு சரியாயிடுமா? வாவ். ஐயோ, வாவ். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? 2 பேரும் லொல்லு லொல்லுங்கிறாங்களே. 2 பேரும் கொலைக்கிறாங்களே. அப்பா, ஐயோ, உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. விட்டா 2 பேரும் கடிச்சுக்கிட்டே செத்துருவீங்க போல் இருக்க. அப்பா, இந்த பொறையாவது சாப்பிடுப்பா. வேண்டாம், கொடுக்குற நாயே. ஐயோ, இந்த நாய்களோட பெரும் போராட்டமா போச்சு. உங்களை காப்பாத்துறதுக்கு அந்த ஆண்டவன் தான் வரணும். ஐயோ, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்ன கருத்தமா? வாங்க வாங்க வாங்க. ஏதோ தேர்தல்ல நிக்கிறதா கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தான் என்னால கூடமான ஒத்தாசை செய்ய முடியல. அது இருக்கட்டும், ஏன் உங்க நாய் மாதிரி கட்டி போட்டுருக்க? அந்த அநியாயத்தை ஏன் கேக்குறீங்க? நான் இவரை லவ் பண்ணேன்றதுக்காக எங்க அப்பா இவருக்கு நாய் லேகியத்தை கொடுத்து நாயா மாத்தி விட்டாரு. ஆமா, அன்னைக்கு சிவத்தகன சொன்னா, அன்னைக்கு கொஞ்ச நேரம் இருந்துச்சு. இப்ப முத்தி போச்சுங்க. அப்பா மாத்து மருந்து குடுக்கலன்னு அத்தா நாய் கடிச்சு வச்சு விட்டாரு. இப்ப அப்பாவும் நாய் ஆயிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, இதுக்கு நிறைய மெடிசன் வந்துருச்சு. டவுன்ல நாய் கடிக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு ஊசி போட்டா போதும், எல்லாம் சரியாயிரும்.
முதல்ல அதை செய்யுங்க. சரி கண்டிப்பா செய்றேன். ஏன்டா சோதனை எப்படி இருக்க? ஐயா நான் ஒண்ணும் கேட்கலப்பா. ஐயோ, ஐயோ, சரியா போயிடும். இனிமே வள்ளுங்க மாட்டீங்க. ஒரு ஊசி போட்டது 100 ஊசி போட்ட மாதிரி இருக்கு. பின்ன நாய மனுஷனாக்குன்னா சாமான்யமா? எந்த ஊர் நீங்க? நாய்க்கம்பட்டி. கிழிஞ்சது. டாக்டர் சௌரியம் ஆயிடும்ல? 2 நாள்ல சௌரியம் ஆயிடும், கவலைப்படாதீங்க. ஆனா ஒண்ணு, பொணவாடை மட்டும் படக்கூடாது. அப்ப நீங்க ஏன் முன்னாள் நிக்கிறீங்க? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. டாக்டருக்கு என்ன ஃபீஸ் கொடுக்க? அதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். நீ அவங்களை அவுத்து விடு. நாங்க போறோம். வாங்க. ஏமா என்ன கைத்துல கட்டி போட்ட? அவ்வளவுதான்.